ஜி இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அது முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எப்படி அடிச்சிருக்கான் வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வின்னிங் வாங்க வேண்டியது, கைக்கு வந்த வின்னிங் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டேன். முழுக்க என் தவறாக கூட இருக்கலாம். நல்ல பேட்டர்ன். இதை கொஞ்சம் டீப்பாக யோசிச்சுருந்தா நான் கண்டிப்பாக ஃபுல் வின்னிங்காக வாங்கியிருக்கலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ ஒன்று சொல்லியிருந்தேன். என்னென்னா இங்கே ஏபி பாருங்கள் 26 ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணால் 27 கரெக்டாக 10 நாள் விட்டு பாருங்கள். ஏபி வந்து 27 சொல்லி அடிச்சிருப்போம் ஓகேவா. 26 27 ஓகேவா. 26லேருந்து ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி 27 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே 27லேருந்து ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 28 ஓகேவா. அப்போ ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 28 வரணும். ஆனால் மூணாவது பேட்டை கண்டிப்பாக ட்விஸ்ட்டு கொடுப்பான்னு தெரியும். ஆனால் நம்ம ட்விஸ்ட்டை வந்து நான் வேறு மாதிரி எதிர்பார்த்தேன். எப்படின்னா 26 27 மூணாவது பேட்டை 28 வந்து திருப்பி 82ன்னு சொல்லி நம்ம யோசிக்கவே இல்லை. கண்டிப்பாக யோசிச்சுருந்தா நம்ம வந்து ஃபுல் வின்னிங்காக வாங்கியிருக்கலாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா 26 27 ஓகேவா. ஏபி 26 ஏபி 27 மூணாவது பட்டம் ஏபி வந்து 28 வரணும். ஒரு வேளை எப்படி அடிப்பான்னு பார்த்தீங்கன்னா 26 27 மேலே போனால் 25 ஓகேவா. கீழே வந்தால் 28 மேலே போனால் 25 அவன் ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து பாக்ஸில் அடிப்பான். அப்போ 28 உள்ளே விளாடணும், 25 உள்ளே விளாடணும். அப்போ ஒரே நம்பரை பார்த்தா 825 சொல்லி கரெக்டாக வந்து முடிச்சிருக்கான். இது மட்டும் காரணம் இல்லை. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளில் யோசிச்சிருந்தால் கண்டிப்பாக ஃபுல் வின்னிங்காக வாங்கியிருக்கலாம். ஏன்னா நான் சொன்னது என்ன 1 2 3 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போக மாட்டான். அந்த சுற்றி பக்கத்தில் இருக்க நம்பர் வச்சு தான் அடிப்பான். எப்படின்னா இங்கே நமக்கு நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபி வந்து 26 ஓகேவா. ஏபி 26 ஏபி 27 ஓகேவா. அப்போ ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 28 வரணும். அப்படி இல்லைனா நான் வந்து மூணாவது பட்டம் ட்விஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 28 திருப்பி 82 வரணும் ஓகேவா. ரெண்டே ஆப்ஷனில் முடிச்சிருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 25 ஏசி 25 ஏபி 25 ஏசி 25 அதுக்கு ஒரு பிசி 25 சொல்லி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 825 சொல்லி ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டா. எப்பயும் சொல்கிற மாதிரி தான் இந்த 3 தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிப்பான். ஆனால் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி அடிச்சிட்டா. நல்ல பேட்டர்ன். கைக்கு வந்த வின்னிங் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியாச்சு. இந்த அடித்த நம்பர் அடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா ஏற்கனவே 25 அடித்த நம்பர் தான். அதனால் பெருசாக நான் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. இல்லைனா கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தால் ஒரு ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கலாம். 2ஆம் தேதியே மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் ஒரு பி போர்டு இன்றைக்கி 8 வர மாதிரி இருக்குது ஓகேவா. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த என்னென்னா இங்கே பி போர்டு பாருங்கள் 8 ஓகேவா. பி போர்டு 8 இந்த 8 அடித்தாலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 தான் விட்டு திரும்பி ரிப்பீட் பி போர்டு 5 தான் 8 தான் அடிக்கிறேன். என்னென்னா பி போர்டு 8 கரெக்டாக பார்த்தீங்கன்னா திருப்பி நமக்கு இங்கே கரெக்டாக 5 நாள் விட்டு பாருங்கள் பி போர்டு 8 ஓகேவா. பி போர்டு 8 கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 நாள் விட்டு பி போர்டு 8 ஓகேவா. அடுத்த பி போர்டு 8ன்னு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பி போர்டு 8 திருப்பி பார்த்தீங்கன்னா 5 நாள் விட்டு பாருங்கள் பி போர்டு 8 ஓகேவா. பி போர்டு 8 ஓகேவா. இது நடுவில் எங்கேயுமே 8 அடிக்க மாட்டான். கரெக்டாக பி போர்டு 8 அடிச்சிட்டா கரெக்டாக 5 நாள் விட்டு பி போர்டு 8ன்னு அடிக்கிறான் ஓகேவா. இப்போ திருப்பி நமக்கு இங்கே பி போர்டு 8ன்னு அடிச்சிருக்கான். அப்போது 5 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 8 வர வாய்ப்பு இருக்குது. பி போர்டு இன்றைக்கி 8 வர வாய்ப்பு இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்குவாங்க. கரெக்டாக 5 நாள் கேப் ஓகேவா. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் மேலே அடிக்கலை. வேறு எதுவும் 8 எக்ஸ்ட்ரா 8 அடிக்கலை ஓகேவா. பி போர்டு 8 ஓகேவா. பி போர்டு 8 கரெக்டாக 5 நாள் விட்டு பாருங்கள் பி போர்டு 8 ஓகேவா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 நாள் ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பி போர்டு 8 கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டு 8 ஓகேவா. கரெக்டாக 5 நாள் திருப்பி நமக்கு இங்கே பி போர்டு 8ன்னு எடுத்துருக்கான். திருப்பி நமக்கு 5 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பி போர்டு வந்து இன்றைக்கி 8 வர வாய்ப்பு இருக்குது ஓகேவா. பி போர்டு 8 இப்போ இந்த பி போர்டு 8 வர மாதிரி இருந்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி என்ன வரும் பிசி என்ன வரும் மட்டும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இங்கே பிசி பாருங்கள் 87 அடிச்சிருப்பான். பிசி வந்து 86 ஓகேவா. பிசி 86 அடிச்சால் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 நாள் விட்டு பாருங்கள் ஏபி வந்து 86 ஓகேவா. பிசி 86 அது வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் விட்டு ஏபி வந்து 86 ஓகேவா. இந்த 86ல் ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 87 இங்கே வந்து பிசி 87 ஓகேவா. பிசி 87 அப்போ 4 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா ஏபி ஒரு 87 வரணும் ஓகேவா. ஏபி வந்து 87 வரணும் ஓகேவா. கரெக்டாக 4 நாள் விட்டு ஏபி 87 வரணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பிசி 86 ஓகேவா. பிசி 86 அதை எடுத்து நமக்கு இங்கே 4 நாள் விட்டு ஏபி 86 சொல்லி அடிச்சிட்டான் ஓகேவா. 4 நாள் கேப்பு ஓகேவா. இங்கே பிசி 87 கரெக்டாக 4 நாள் விட்டு ஏபி வந்து 87 வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி 82 சொல்லி முடிச்சிட்டான் ஓகேவா. இப்போ இது எதுக்கு சொல்கிற மட்டும் டீப்பாக பார்த்துக்கோங்க. என்ன பண்ணுறான்னு மட்டும் பார்த்துக்கலாம். இப்போது இங்கே 86 அடிச்சுதானா பிசி 86 எடுத்து இங்கே ஏபி 86 அடிக்கும்போது 86 இந்த 86ல் ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணால் 87 ஓகேவா. இந்த 87 தான் திருப்பி நமக்கு இங்கே 78 திருப்பி அடிச்சிருப்பான். 86 இந்த 86ல் ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 87 அந்த 87 திருப்பி அடுத்த நாள் ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா 78 சொல்லி முடிச்சிட்டான் ஓகேவா. இப்போது அதே சேம் ரூட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பிசி ஒரு 87
இந்த 87 வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் விட்டு ஏபியில் 87 வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 87க்கு 82 சொல்லி அடிச்சிட்டான். இப்போ அதே சேம் ரூட்டு தான். இப்போ இந்த 82ன்னு இருக்குல்ல, இந்த 82ல் ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணால் 83, அந்த 83 திருப்பி தான் இன்றைக்கி 38 சொல்லி ஏபியில் அடிக்க போகிறான். ஓகேவா, ஏபி 38 வர வாய்ப்பு இருக்குது. அந்த ஏபி நேற்று நம்ம 38 நான் கொடுத்துருந்தேன், அட்வான்ஸ் தான் கொடுத்துருந்தேன். அது வந்து இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேவா, ஏபி வந்து 38 இன்றைக்கி வர வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏபி 38 வர மாதிரி இருந்தால் என்னோடய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 389 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கேப் நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடிப்போம். எப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபி பாருங்கள் 50 அடிச்சிருப்பான். ஏபி 50, ஏபி வந்து ஏபி 40, ஏபி வந்து 50. ஓகேவா, 40 50 இங்கே பார்த்தீங்கன்னா 60. ஓகேவா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக அந்த கேம் வந்து கொண்டு வரும். ஓகேவா, அதே மாதிரி தான் இப்போ நமக்கு இங்கே நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு பேட்டர்ன் அடிச்சிருப்பான். இங்கே ஏபி பாருங்கள் 89 அடிச்சிருப்பான். ஏபி 89. ஓகேவா, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 தான் விட்டு பாருங்கள். ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 89. ஏபி 89, இங்கே ஏசி வந்து 89. ஓகேவா, போன மாதம் முன்னாடி மாதம் ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 89, போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 89. இப்போ ரெண்டுத்துக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிசி 89 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, பிசி 89 வர வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லா மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 89 கரெக்டாக முடிப்பான். நாள் கணக்கு எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாத்துக்கும் 8 நாள் கேப். ஓகேவா, நல்லா நோட் பண்ணிக்குவாங்க. இங்கே ஏபி 89, ஏசி 89, ஒரு பிசி ஒரு 89 வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அதனால் பிசி 89 வரலாம். அப்போ ஒரே நம்பரை 389 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. 89 வர்றது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, 89 வரலாம். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பர்லாம் க்ளியர் பண்ணுவோம். ஓகேவா, இந்த மாதம் கண்டிப்பாக க்ளியர் பண்ணுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு 89 ஒன்று பெண்டிங் இருக்குது. ஓகேவா, அந்த 89 நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 389. ஓகேவா, நல்லாவே இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ அடிஷ்னலாக இன்னொரு கெஸ்ஸிங் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு பேட்டர்ன் சொல்கிறேன்னா கண்டிப்பாக ஒரு காரணத்துக்காக மட்டும் சொல்லலை, எல்லாத்தையும் ஆங்கிள் பார்த்து தான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் வராமல் இருக்கலாம், நாளைக்கு வராமல் இருக்கலாம். ஓகேவா, ஆனால் கண்டிப்பாக இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வின்னிங் வாங்காமல் விட மாட்டேன். கொஞ்சம் நம்பிக்கையாக இருங்க. ஓகேவா, இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு வின்னிங்காகவும் பெரிய வின்னிங்காக இருக்கும். கொஞ்சம் நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். ஓகேவா, பார்த்துக்கோங்க, மனசு தளராதீங்க. ஓகேவா, ஓகே. இப்போ அடுத்த கெஸ்ஸிங் என்னென்னா, இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா சுற்றி இங்கே தான் எடுத்து அடிப்பான். ஓகேவா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே போவோம், அவனை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நம்ம எடுத்து அடிச்சுட்டு போயிடுவோம். அதுக்கு மட்டும் சின்னதாக எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்படி மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. டீப்பாக பாருங்கள். ஓகேவா, இங்கே ஏசி பாருங்கள் 92, அது திருப்பி நமக்கு என்ன பண்ணால் 29 வருஷம். ஏசி மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஏசி 92, அந்த 92 திருப்பி நமக்கு இங்கே 29 சொல்லி முடிச்சிட்டான். ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 1ஆந்தேதி பாருங்கள். இங்கே 1ஆந்தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 92, அது வந்து பார்த்தீங்கன்னா 2ஆந்தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 29 திருப்பி அடிச்சிட்டான். ஓகேவா, இங்கே 1ஆந்தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 52, அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2ஆந்தேதி வந்து பார்த்தீங்கன்னா 25 சொல்லி முடிச்சிட்டான். அதே சேம் ரூட்டு தான். என்ன பண்ணலாம் அப்படியே அது கூடயே நம்ம போகலாம். ஓகேவா, ஏசி 92. ஓகேவா, 92 அதை திருப்பி நமக்கு 29 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே 25, அதை திருப்பி இங்கே 52 சொல்லி முடிச்சிட்டான். ஓகேவா, அப்படியே அடுத்து என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். இங்கே 29, இந்த 29க்கு ஒரு நம்பரை மட்டும் பவர் பண்ணி 24. ஓகேவா, 29க்கு ஒரு நம்பரை மட்டும் பவர் பண்ணி 24 சொல்லி அடிச்சிட்டான். அப்போ இங்கே 25, அதுக்கு ஒரு நம்பரை மட்டும் பவர் பண்ணால் ஏசி 20 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஏசி 20 சொல்லி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து பேர் கொண்டு வரான். ஓகேவா, இது நீங்கள் எந்த அளவுக்கு டீப்பாக பார்த்த அளவுக்கு புரியும். ஓகேவா, இங்கே 92, இந்த 92 வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நமக்கு 29 சொல்லி அடிச்சிருப்பான். இந்த 29 ஒரு நம்பரை மட்டும் பவர் பண்ணி 24 சொல்லி முடிச்சிட்டான். ஓகேவா, அதே சேம் ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இங்கே 52, இந்த 52 திருப்பி நமக்கு 25 சொல்லி அடிச்சிட்டான். இந்த 25லேருந்து ஒரு நம்பர் பவர் பண்ணி 20 சொல்லி இன்றைக்கி வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, 20 வரலாம். அப்படி 20 வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதுலேயும் ட்விஸ்ட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தா 20 வந்து பார்த்திங்கன்னா வர மாதிரி இருந்தால் எனக்கு பிசியில் தான் 20 வரணும். அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிசி பாருங்கள் 84. ஓகேவா, 84க்கு என்ன பண்ணால் 74 சொல்லி அடித்தான். ஒரு நம்பர் பி போர்டை மட்டும் ஒரு நம்பர் கம்மி பண்ணி 74. ஓகேவா, சி போர்டு அப்படியே வச்சுட்டு பி போர்டை மட்டும் ஒரு நம்பர் கம்மி பண்ணால். ஓகேவா, இந்த 8க்கு பவர் பார்த்தா இங்கே 3. ஓகேவா, 30க்கு அவன் என்ன பண்ணால் சி போர்டு அப்படியே வச்சுட்டு பி போர்டு மட்டும் கம்மி பண்ணாக்க நமக்கு 20 வரது வாய்ப்பு இருக்குது. பிசி வந்து 20 வரணும். ஓகேவா, பிசி வந்து 20 வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் காரணம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி பாருங்கள் 25, ஏசி 25, அப்போது ஒரு பிசி 25 குறையும். கரெக்டாக பிசி 25 முடிச்சிருந்தான். ஓகேவா, இப்போ நமக்கு இங்கே ஏபி வந்து 21, ஏசி வந்து 22. அப்படியே பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்குவாங்க. ஏபி 21, ஏசி 22. அப்போது பிசி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 23 வரணும், இல்லை 20 வரணும். எனக்கு தெரிஞ்சு நமக்கு 20 வரனால நம்ம 20 ட்ரை பண்ணலாம். நம்ம ரெண்டே ஆங்கிளில் முடிக்கலாம். ஓகே, எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க.
நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா. 21 ஏபி 21, ஏபி வந்து 22, பிசி 23 வரணும். அப்படி இல்லைனா பிசி வந்து 20 வரணும். ஓகே, நம்ம வந்து பிசி 20 ட்ரை பண்ணிக்கலாம். அப்படி 20 வரும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 320 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, என்ன காரணம் சொல்கிறேன் மட்டும் பார்த்துக்கோங்க. இது வரது வாய்ப்பு இருக்குது 320. எதுக்கு சொல்கிறேன்னு மட்டும் பாருங்கள். இங்கே ஏபி பாருங்கள் 26, ஏபி 26, ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 27 ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணி வைக்கவா. 26, 27 ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி வைக்கவா. அப்போ கரெக்டாக 8 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா ஏபி 28 வரணும். ஓகேவா, ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 28 வரணும். 26லேருந்து மேலே போச்சுன்னா 25. அப்போ 28, 25 உள்ள கேமில் விளாட்ற மாதிரி இருந்தால் ஒரே நம்பராக 828 உள்ளே விளாட்ணும், 25 உள்ளே விளாட்ணும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 825 சொல்லி ஒரே சிங்கிள் ஷாட்டில் முடிச்சிட்டான். ஓகேவா, அதே சேம் ரூட்டு தான் இப்போ இன்றைக்கி வரலாம் வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இங்கே ஏபி 21, ஏசி வந்து பார்த்திங்கன்னா 22. அப்போ பிசி வந்து 23 வரணும். ஓகேவா, ப்ளஸ் பண்ணால் 23 வரணும், மைனஸ் பண்ணால் 20 வரணும். அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தா நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 023 பாக்ஸில் வரணும். அப்போ 023 பாக்ஸில் வர மாதிரி இருந்தால் ஒன்று 023 அப்படி இல்லைனா 320. ஓகேவா, 2 ஆப்ஷன் இருக்குது, பார்த்துக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுங்கள். இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு பெரிய வின்னிங் வாங்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 4D ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, இன்றைக்கி 4D ஒன்று ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 389. ஓகேவா, 389 ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் 4D வந்து 8 வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, 83, 89 ஒரு 4D ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 320. ஓகேவா, பிசி வந்து பார்த்தீங்கன்னா 20 வர மாதிரி தான் 320 ட்ரை பண்ணிக்கோங்க. ஒருவேளை பிசி 23 வர மாதிரி தான் நீங்கள் 023 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணி. ஓகேவா, 023. ஓகே, வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.